மல்லிகை, செண்பகம் மலர்கள் பூத்துக் குலுங்கும் குளிர்ந்த சோலைகள் நிறைந்த சிவ ஆலயத்தின் வரலாற்றை காணலாம். இந்திரனின் தாய் அதிதி பூலோகத்தில் உள்ள சிவாலயத்தில் சிவனை வழிபட்டு வந்தார். இந்திரலோகத்தில் தன் தாயை காணாததால் இந்திரன் தாயை தேடி பூலோகத்திற்கு வந்தார். இந்திரன் தன் தாய் சிவலிங்கத்தை பூஜை செய்வதையும் அந்த சிவலிங்கத்தின் அற்புத திருமேனி கண்டு வியந்தான் இந்திரன். இந்திரன் தன் தாய்க்காக தனது ஐராவத யானையை தேரில் பூட்டி ஆலயத்தை இந்திரலோகம் எடுத்துச் செல்ல முயற்சித்தான். அப்போது அம்பாள் அதிசய குயிலாக உருவெடுத்து கூவியதும் குயிலிசை கேட்டு இந்திரன் ரதத்தை நிறுத்தினார். அங்கு சிவபெருமான் தோன்றி, இவ்வாலயம் இங்கு இருப்பது சிறந்தது, நீயும் உனது தாயாரும் இங்கு வந்து வழிபடுவது உனக்கு மேலும் ஐஸ்வர்யத்தை தரும் என்று தடுத்து நிறுத்தினார். இறைவனின் ஆணைக்கிணங்க இந்திரன் அவ்விடத்திலேயே ஆலயத்தை நிர்மாணித்து அவனும் அவன் தாயாரும் சிவபூஜை செய்தார்கள். ஐராவதம் ஆலயத்தை எடுக்கும்போது ஏற்பட்ட கீறல்களில் இருந்து உருவான நீரூற்று கோயிலின் புனித ஐராவத தீர்த்தமாக விளங்குகிறது. திருத்தலத்தில் முருகன் கையில் வில் ஏந்தி சத்ரு சம்ஹார மூர்த்தியாக காட்சி தருகிறார். 63 நாயன்மார்களில் ஒருவரான இயற்பகை நாயனார் பிறந்து முக்தி பெற்ற திருத்தலம். கோச்செங்கண்ணன் என்ற சோழ மன்னனால் மாடகோயிலாக கட்டப்பட்ட இக்கோயில் காசிக்கு நிகரான திருத்தலங்களில் ஒன்றாகும். திருத்தலம் நாகை மாவட்டம் சீர்காழியில் இருந்து பூம்புகார் செல்லும் வழியில் சாயாவனம் என்ற கிராமத்தில் உள்ள இத்திருத்தலத்தில் சாய் என்ற கோரை புற்கள் நிறைந்த வனத்தில் சுயம்பாக தோன்றியதால் இறைவன் சாயாவனேஸ்வரர் திருநாமத்துடன் அழைக்கப்படுகிறார். இறைவன் சாயாவனேஸ்வராகவும் இறைவி குயிலினும் இனி மொழியம்மை எனும் கோஷாம்பாள் தல விருட்சமாக கோரை. திருத்தலத்தில் தீர்த்தமாக ஐராவதம், காவிரி, சங்கமுக தீர்த்தங்கள் உள்ளன. இத்தலத்தில் உள்ள இறைவனை வழிபடுபவர்கள் பூலோக துன்பங்கள் நீங்கி வானுலகை ஆளும் பேறு பெறுவார்கள். வீடியோவிற்கு லைக் மற்றும் ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யவும். சாயாவனேஸ்வரர் வாழ்க என்று கமெண்ட் செய்யவும். சாயாவனேஸ்வரர் வாழ்க.